அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஸ்கூல்ல இவ பிரின்சிபல் ரூம்குள்ளே விடலனா வீட்ல கேட்டுக்குள்ளே விடலக்கா. பெரிய போராட்டம் பண்ணி தான் உள்ள போய் பேசணும். அக்கா, நானா இருந்தா படிச்சா படி, படிக்கலன்னா போன்னு விட்டுருப்பேன்க்கா. நீ தேடி போயிருக்க பத்தியா? இங்கே வரு, நான்லாம் என் பிள்ளைகளுக்காக யார் காலையெல்லாம் போய் விழுக முடியாது. சத்தியமா ஓ இடத்துல நான் இருந்தேனா இதெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டேன்க்கா. செல்வி, நீ எவ்வளவு வருஷமா இந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க. என் மனசுல இந்த வீடை தவிர, இந்த வீட்டுல இருக்கிற ஆளுங்களை தவிர வேற ஏதாவது இருக்குதா சொல்லு. இந்த வீடு, என் பிள்ளைங்க, அப்படிதானே நான் வருஷ கணக்கா வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்குன்னு ஏதாவது யோசிச்சிருக்கேனா? ஆனா எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாங்க நான் வீட்டை கவனிக்கலன்னு, இனியாவ கவனிக்கலன்னு. ஒரே ஒரு பிசினஸ் தொடங்குன, அதுலயும் பிரச்சனை இருக்கணுமா? பிசினஸ், பெரிய பிசினஸ். நான் ஒருத்தி பிசினஸ் பிசினஸ்னு சொல்லிக்கிட்டு. இந்த வீட்ல இனிமே அதெல்லாம் இல்ல. எல்லாரும் சாப்பிட்டு தூங்கினதுக்கு அப்புறம் தானே கொஞ்ச நேரம் மசாலாவை எடுத்து அரைச்சு பண்ண, எனக்குன்னு பண்ண. அது கூட இந்த வீட்டுல யாருக்குமே தாங்கல. அதனாலதான் நான் இனியாவ கவனிக்கலன்னு சொல்லி எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாங்க. இனியாவ மட்டும் இல்ல, இந்த வீட்டுல யாரையாவது நான் கவனிக்காம இருந்திருக்கேனா? யாருக்காவது குறை வச்சிருக்கேனா? எப்படி வந்து டக்குன்னு சொல்லிட்டாங்க பாரு. நான் எவ்வளவு ஆசையா ஈஸ்வரி மசாலாவை ஆரம்பிச்ச, எப்படி எல்லாம் கனவு கண்ட. இனிமே எங்க அம்மா வீட்டுல அவங்களோட பிரச்சனை எல்லாம் தீந்துரும்னு நினைச்சேன். கவிதாவுக்கு பணம் கொடுத்துட்டா எங்க அம்மாவை நல்லா பார்த்துப்பான்னு நினைச்சேன். ஏன் செல்வி, உன்கிட்டயும் சொன்னேன்ல, இந்த வீட்டை தவிர நீ வேற எங்கேயும் வேலை செய்ய வேண்டாம். எனக்கு கிடைக்கிற பணத்துல உனக்கும் நல்லதா தரேன்னு நான் சொன்னனா இல்லையா? வீட்டுல பிள்ளைங்க ஏதாவது கேட்டா நானே வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன். எல்லாத்த விடவும் யாராவது நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டா வீட்டுல சும்மா இருக்கேன்னு சொல்றத விட நானும் ஒரு வேலை பண்றேன் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இப்போ ஒண்ணுமே இல்ல, எல்லாமே போச்சு, எல்லாம் போச்சு. ஒரே ஒரு கோவத்துல எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டாரு. என்கிட்ட யாருமே கேட்கல. எல்லாம் போச்சு. அம்மா, அப்பா கிட்ட பேசலாமா? நீ அம்மா எல்லாம் முடிஞ்சு போயிட்டு தான் நினைக்கிறேன். ஆமா, பேசின உடனே அப்படியே கேட்டுருவாரு பாரு. பாவண்டா நீ, கஷ்டப்பட்டு போட்டியில ஜெயிச்சு அந்த போட்டியில வந்த பணத்துல 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் போட்டு ஷெட்டு போட்டு கொடுத்த. என்ன நம்பி ஷெட்டு போட்டு கொடுத்தியடா. பாத்தியா, எல்லாமே வீணா போச்சேடா. அதெல்லாம் பாத்துக்கலாமா? இப்போ உனக்கு அதான் பிரச்சனையா?
இனி பிசினஸ் இல்ல, இனிமே நீ எதுவுமே பண்ண முடியாது. நீ ஏமா முடிவு பண்ற? அப்பா கிட்ட நான் பேசுறேன். அவங்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு ஒரு காரணம் வேணும், அவ்வளவுதான். ஏழு ஒரு தப்பு நடந்தா அதுக்கு பழி போட யாராவது வேணும்ல. இப்போ என் மேல காரணத்தை சொல்லிட்டு எல்லாரும் போய் நிம்மதியா தூங்குவாங்க. அவங்க யாருக்குமே நான் பிசினஸ் ஆரம்பிச்சது பிடிக்கலையே. எப்படா எல்லாம் முடியும்னு காத்துட்டு இருந்திருக்காங்க. காரணம் கிடைச்சிருச்சு, எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டாங்க. எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. எவ்வளவு ஆசையா ஆரம்பிச்சோம்ல. இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து நம்ம வந்தோம்ல ஏழு, வர வழியில அன்னைக்கு நீ ஒட்டின போஸ்டர் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஈஸ்வரி மசாலா திறப்பு விழா பாக்குறப்போ எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா? பக்கத்து கடைகள்ல, தெருவுல எல்லார்கிட்டயும் சொன்னேன், நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு. இப்போ எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்பாங்கல்ல, உன் பிசினஸ் என்ன ஆச்சுன்னு. அவங்க கேக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு நானே சொன்னேன், இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதாண்டி பாக்கியா உருப்படியா ஒரு வேலை செய்ய போறேன்னு. எல்லாமே போச்சு, ஒன்னும் இல்ல, எல்லாம் போச்சு. நான் வர்றேன். அம்மா, போடா அம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் எழில. இனியா வா. அண்ணே. ஏய் லட்டு, தூங்கலையா? ஏய் என்னம்மா? இங்க வா, வந்து உட்காரு. வா, உட்காரு. என்னடா? அண்ணே விடு, நீ தப்பு பண்ணிட்ட, அந்த தப்ப ரியலைஸும் பண்ணிட்ட. இனிமே இப்படி பண்ணாத, சரியா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இங்க பாரு, தப்புன்னு தெரியுது இல்ல, இனிமே பண்ணவே பண்ணாத, சரியா? அந்த அண்ணன் புதுசா ஸ்கூலுக்கு வந்துச்சு, யார்கிட்டயுமே பேசல. என் கூட படிக்கிற பொண்ணுங்களாம் அந்த அண்ணன் கூட பேச ட்ரை பண்ணாங்க, யார் கூடயுமே அவங்க பேசல. என்கிட்டதான் வந்து பேசினாங்க. உடனே ஜாலி ஆயிடுச்சா? அந்த அண்ணன் என் கூட பேசினதும் பொண்ணுங்கெல்லாம் என்ன அப்படி பார்த்தாங்க. எனக்கு அது பிடிச்சதா, நான் அந்த அண்ணன் கூட பேசிட்டே இருந்தேன். அது தப்புதான். இங்க பாரு லட்டு, நீ அந்த பையன் கூட பேசினதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா எக்ஸாம் எழுதாம இருந்தது தப்பு, வீட்டுல போய் சொன்னது தப்பு, அப்புறம் நீ படம் பார்க்க போனியே அது பெரிய தப்பு. எல்லாம் தெரிஞ்சப்ப நீ பயந்து வீட்டுக்கு வராம இருந்த பாரு, அது பெரிய தப்பு. இது எல்லாமே தான் தப்பு. நீ அந்த பையன் கூட பேசினதெல்லாம் ஒரு தப்பே இல்ல. புரியுதுன்னு, நான் அந்த அண்ணன் கூட பேசினதுல படிக்கவே இல்லை, அதான் எக்ஸாம் எழுதல. எக்ஸாம் எழுத பயமா இருந்தப்போ வெளிய படம் பார்க்க போயிட்டேன். எல்லாம் தப்புதான், இனிமே சத்தியமா பண்ண மாட்டேன்னு. அவ்வளவுதான்.
இதுக்கே நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? விடு. நீ சின்ன பொண்ணு இனியா. அம்மா சொல்றபடி கேளு. அம்மா எவ்வளோ பாவம் தெரியுமா? அதானே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா பாவம். எனக்காக பிரின்சிபல் கால் எல்லாம் விழுந்திருக்காங்க. பாவம். அம்மா எவ்வளவு ஆசையா பிசினஸ்லாம் ஆரம்பிச்சாங்க. எல்லாம் என்னால போயிடுச்சு. அதுதான் இங்க பிரச்சனை லட்டு. நம்ம என்ன செஞ்சாலும் இங்க நம்ம வீட்டை பாதிக்கும். நம்ம அம்மா பாவம் இனியா. அவங்க நமக்காக தானே இருக்காங்க. நம்ம சிரிச்சோம்னா அவங்களும் சிரிப்பாங்க. நம்ம வருத்தப்பட்டோம்னா அவங்களும் அழுவாங்க. நம்ம என்ன பண்ணாலும் அது நமக்கு சந்தோஷமா இருக்கிறது இருக்கட்டும். அது அவங்களுக்கு என்னைக்குமே கஷ்டமா இருக்கக்கூடாது. சரியா? நீ எதுவா இருந்தாலும் யோசிச்சுதான் பண்ணணும். புரியுதுன்னு. இப்ப நான் என்னென்ன செய்யறது? எனக்கு அம்மாவோட பிசினஸ் அப்பா இல்லாம ஆக்குனது பிடிக்கவே இல்லைன்னு. நான் தானே அம்மாவை ஏமாத்தினேன். அப்பா ஏன் அம்மாவை பனிஷ் பண்ணணும்? அதுதான் இந்த வீடு. இந்த வீடு என்னைக்குமே அப்படிதான். சின்ன காரணம் கிடைச்சா கூட அம்மாவை கார்னர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற வீடு இது. அம்மாவோட சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற விடாம இருக்கிற வீடு தான் இது. பாவம் அம்மா தான். நம்ம எதை யோசிச்சாலும் அம்மாவுக்கும் சேர்த்து தான் யோசிக்கணும். ஏன்னா அம்மா எப்பவும் நம்மளை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. புரியுதுன்னு. இப்பதான் எனக்கும் புரியுது. அதானே எனக்கும் கஷ்டமா இருக்கு. சரி பாத்துக்கலாம். நீ ஃபீல் பண்ணாத. அண்ணே, அம்மா திரும்பவும் பிசினஸ் ஆரம்பிப்பாங்களான்னு? நீ நினைக்கிற மாதிரி உடனே எல்லாம் இந்த வீட்டுல நடக்காது இனியா. எனக்கு கஷ்டமா இருக்குன்னு. அண்ணே, நீ அப்பா கிட்ட பேசுன. அப்பா கிட்ட பேசி புரிய வை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. போய் தூங்கு போ. தூக்கமே வரலன்னு. லட்டு, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போகணும். இப்ப தூங்கலன்னா எப்படி போவ? போய் தூங்கு போ. நீ எதையும் யோசிக்காத. அதான் அண்ணன் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? போ, போய் தூங்கு போ. போ. விடுக்கா, அதான் திரும்ப இனியாவை ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டாங்கல்ல. நீ உன் வேலையை பாக்குறியா? ஆ, வேலையதாக்கா பார்க்குறேன். வேலை பார்க்கலன்னா நீ அப்படியே சம்பளம் கொடுத்துருவ பாரு. நீ ஒருத்தி தான் எதுவுமே சொல்லாம இருந்த. நீயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டல. சொல்லு. அக்கா, விளையாட்டுக்கு சொன்னா நீ வேற. ஏக்கா இப்படி இருக்கிற? நமக்கெல்லாம் என்ன கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கம் தள்ளிடணுக்கா. உருன்னு இருந்து என்ன பிரயோஜனம்? விடுக்கா. ஏய், சும்மா உன் வேலையை பாக்குறியா நீ? அம்மா, எவ்வளவு நேரமா இந்த கீரையை ஆஞ்சுக்கிட்டே இருப்ப? சீக்கிரமா பண்ண முடியாதா? பண்ணடி சீக்கிரமா. அம்மா, வாடா. உனக்கு பால் வேணுமா டீ வேணுமா? பால் குடுமா. சரி. இந்தா எடுத்துக்கோ. மா, எனக்கும் பால் வேணுமா? செல்வி, பால் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடு. நான் எடுத்து குடிச்சுக்கிறவாக்கா. வேணும்னா குடி, இல்லனா விட்டுரு. இந்தா இனியா. பேச மாட்டியாம்மா?
மா நான் இதை கட் பண்ணட்டுமா? மா இப்படி கட் பண்ணா போதுமா? இனியா, இவ்வளோ பெருசாலாம் கட் பண்ண வேண்டாம், சின்ன சின்னதாக கட் பண்ணு. ம். மா பேச மாட்டியாம்மா? சாரிம்மா, நீ என் கூட பேசாம இருந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் செல்வி, நான் உன் கூட பேசிட்டு இருந்தப்ப உனக்கு ரொம்ப எரிச்சலா இருந்துச்சுல்ல? இப்போ என்னவா? ஏக்கா, நம்ம 2 பேரும் என்ன லவ்வா பண்ணோம், பேசினா எரிச்சல் வர்றதுக்கு? மா சாரிம்மா, நான் பண்ணது தப்புதான், சாரி. ஏ செல்வி, உனக்கு ஸ்கூல் இல்லையா? அதான் திரும்ப போய் கால்ல விழுந்து பர்மிஷன் வாங்கியாச்சுல்ல? போக வேண்டியதானே? ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? போ இங்க இருந்து. நான் தானக்கா, இந்தா போயிடுறேன், இந்தா ஸ்கூலுக்கு போயிடுறேன், இந்தா கிளம்பிட்டேன். போ. ஆ? ஏன் நிக்கிற? போ. இனியா, உங்க அம்மா உன்னை அடிக்கிறதுக்கு பதிலா என்னை அடிச்சு யூனிஃபார்மை மாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புற வரைக்கும் இங்கேயே நிப்பியா? போய் கிளம்பி இனியா, அதான் உன்னை ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்கல்ல. ஏ லட்டு, நீ போய் ஸ்கூலுக்கு கிளம்பு. வேன்ல எல்லாம் போக வேண்டாம். ஆமா தம்பி, நான் ஸ்கூலுக்கு போறேன், நீங்க வேன்ல எல்லாம் போகாதீங்க. ஏய், நான் இங்க கடுப்பா இருக்கும்போது உனக்கு நக்கலா? ஆ? அம்மா, நான் கொண்டு போய் விடுறேம்மா. லட்டு, நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, நான் கொண்டு போய் விட்டுறேன், சரியா? ம். ஏ செல்வி, ஆ? பால் யாரடி குடிப்பா? இனியா, இந்த பாலை குடிச்சிட்டு போ. எனக்கு ஒன்றும் வேண்டாம். திமுரு பாரு. ஏக்கா, நீ பாலை கொடுத்து பாப்பா மாதிரி வளர்க்குற, ஆனா அது எவ்வளவு பெரிய பொண்ணு மாதிரி நடந்துக்கிறது பாரு. அம்மா விடுமா, அவளே நினைச்சு ரொம்ப கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். இனியா ரொம்ப ஃபீல் பண்றாமா. நேத்து ராத்திரி என்கிட்ட வந்து உன்னை பத்தி சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணா. உன்னை பத்தி மட்டுமே சொல்லிட்டு இருந்தாமா அவ. அதெல்லாம் 2 நாளைக்கு தான் அப்படி இருப்பா. அப்புறம் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடும். 2 நாள் சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருப்பா. ஏதாவது அவ வந்து கேட்டு நான் வேண்டான்னு சொன்னா, நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு தான் கேப்பா. போடா, இதெல்லாம் எவ்வளோ கேட்டாச்சு, எவ்வளோ பார்த்தாச்சு. போ, உனக்கு ஏதாவது வேலை இருந்தா அதை பாரு. அவ ரெடியா இருந்தா அவளை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வா. போ. ம். ஆனா ஒண்ணுமா, இனி எல்லாமே சரியாயிடும், நீ கவலையே படாத. நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. ஏய் போடா சும்மா. சரி, நான் வரேன். சரி கிளம்பு. வாடி உக்காரு.
இனியா, நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் இந்த வீட்டில் இந்த மாதிரி எந்த சம்பவம் நடக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஆமா, ஏதோ சினிமா பார்த்த மாதிரியே இருக்கு. இது கனவா இருக்கக்கூடாதான்னு தோணுச்சு. அப்படி ஒரு பயங்கரமா இருந்துச்சு. இதே வேற வீடா இருந்ததுன்னு வையே, இந்த தப்புக்கு என்னென்னமோ நடந்திருக்கும். இத பாரு இனியா, உன்னை யாரும் எதுவுமே சொல்லல. கொஞ்சம் பார்த்து கவனமா நடந்துக்கோமா, சரியா?